இந்த கிறுக்குத்தனம் பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கான்னு தெரியல. சொத்து உன் பேர்ல இருக்குன்னு கண்டபடி காசை அள்ளி விடுறியோ? டேய் விடுடா, காசெல்லாம் ஒரு விஷயமா? வீட்டுல இருக்கிற எல்லாரும் வந்தது பொம்மியோன்னு உண்மையாவே நம்புற அளவுக்கு இருந்தது. ஆமாமா சொன்னாங்க. நானே கூட பொம்மி வந்துட்டு தான் நினைச்சு சந்தோஷத்தோட உச்சத்துக்கே போயிட்டேன். இல்லடா, இவ்வளோ பெரிய சந்தோஷத்துக்கு முன்னாடி காசு பணம்லாம் ஒரு விஷயமே இல்லடா. ஆமாமா, முதல்ல பொம்மையை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, இப்ப இவள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல. நல்லபடியா தான் முடியும். ஆமா முடியும் முடியும். ராணி, இந்த நவராத்திரிய பொம்மி சொன்னதா நினைச்சு கொண்டாடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் இவதான் கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கான்னா, நீங்களும் ஃபங்க்ஷன் நடத்தலாம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்றீங்க. பொம்மியான்னு இருந்தாலும் இப்போ இந்த உருவம் என்ன பேசுச்சோ அததான் சொல்லிருப்பாங்க. ஆமா சித்தார்த், சத்தியமா பொம்மையை நின்னு பேசின மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் அவ பேசியிருக்கா. எனக்கு என்னவோ பொம்மையை நேர்ல வந்து பேசிட்டு போன மாதிரி தோணுது. ஓ, ஆக மொத்தத்துல நான் சொல்றதை யாரும் கேட்க மாட்டீங்கல்ல? என்னமோ பண்ணி தொலைங்க, உங்க இஷ்டம். அண்ணே, ஏங்க, நவராத்திரி கோல வைக்கிறது மட்டும் இல்ல, பொம்மி சொன்ன மாதிரி பாட்டு போட்டியை வச்சுப்போம். சும்மா பொம்மி மாதிரி பேசுற மட்டும் பத்தாது, அவள மாதிரி போட்டியிலையும் ஜெயிக்கணும். ராணி, ரொம்ப தேங்க்ஸ்மா. சத்தியமா இனி கண்ணை மூண்டா பொம்மி உருவம் தான் வந்து நிக்கும். பொம்மி எப்படி எல்லாரோட உணர்வையும் புரிஞ்சு நடந்துப்பாலோ அதே மாதிரி தான் நீயும் இருக்க. உருவத்துல மட்டும் இல்ல, மனசாலையும் நீ பொம்மி தான். தேங்க்ஸ் ராணி. தேங்க்ஸ். என்ன தமனா, நீ போட்டிக்கு ரெடி தானே? நான் ரெடி மாமா. நீ பொம்மிக்கு என்னைக்கு சளைச்சவே இல்ல. பொம்மியே உங்ககிட்ட திணறுவா. இவெல்லாம் ஏமாத்திரம். உன்ன மாதிரியான ஒரு ஆளு தமனா மாதிரி ஒரு ஹைஃபையான ஆளை ஜெயிச்சிருக்கியா? நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? விடுங்க மாமா, அவதான் சொல்லிட்டான்ல, பாத்துக்கலாம் மாமா. எப்படியும் தோத்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்க போற. என்ன பண்றது? நீ அதுக்கு தானே ஆசைப்படுற. அவமானப்படுறதுக்கு தயாரா இருந்துக்க. தமன்னா, அந்த பாரம்பரிய நெக்லஸ் உனக்கு கிடைக்கணும்னு இருக்கு. அதுக்குதான் இப்படி ஒரு போட்டியை இவளே ஆரம்பிச்சு வச்சிருக்கா. இதுக்கு பேர் தான் அவங்க விரல வச்சு அவங்க கண்ணை குத்திக்கிறதுங்கிறது. பாருங்க, பனை மரத்துல வவாலா இந்த ராணி ஆண்டிய சவாலான் தான் ஏரியாவில சொல்லுவாங்க. சவால்னா இந்த ராணிக்கு தொடைய தட்டின்னு முன்னால வந்துதான் பழகும். நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கலாம் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறாங்கறத. பாத்தமண்ணா. யோ வாயா. எல்லாம் ஓகே தான் ராணியே. போட்டியில ஜெயிச்சா பாரம்பரிய நெக்லஸ் அது இதுன்னு வாய விட்டிய. அத நினைச்சாதான் திக்குனுக்குது. ஒருவேளை அவங்க சொன்ன மாரி என்னக்கா, தோத்துட்டா தமன்னா கைக்கு நெக்லஸ் போயிரும்னு சொல்ல வரியா? அந்த பொம்மி அக்காவே ஏன் பக்கம்க்கா. அப்புறம் என்னத்துக்கோசரம் நீ இப்படி ஃபீலிங் காட்டினுற? கொஞ்ச நேரத்துல அந்த மகராசி இங்க வந்து இந்த ஊட்டையே ஒரு ஆட்ட ஆட்டிட்டு போச்சுல்ல. பின்னாடி மிஷின் ஆஃப் பண்ணலையா? மறுக்கா பொம்மி வந்துக்கிறா. என்னக்கா கனாகினா காண்றியா? மிஷின்லாம் எப்போ ஆஃப் பண்ணியாச்சு. பின்னாடி சொல்ற அப்பனா இது யாரு? உண்மையாவே இது பொம்மி அக்கா தான்க்கா. அக்கா, தாமரை அக்காவை பார்த்தல, நீ தான் உண்மையாவே வந்துக்கிறன்னு சொன்னா நம்ப மாட்டேங்குது.
வீட்ல நான் இருந்தா என்ன செய்வேனோ அதைத்தான் நீ செய்யற. ஒருத்தருக்கும் ஒரு குறையும் வைக்கிறதே இல்ல நீ. ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் இந்த 2D மூலமா என்னையே காமிச்சிட்டல்ல. எக்கா நீ மட்டும் லேசுப்பட்ட ஆளா? தமன்னா சிரிச்சதும் நீ உள்ளார பூந்து அவளாண்டே பேசின பாரு. அப்பவே நீ எனக்கு இந்த மேட்டர்ல துணையா இருக்கிறன்னு நம்பிக்கை வந்துச்சுக்கா. அது மட்டும் இல்லாம நான் உன்னோட தங்கச்சிக்கா. அப்படி எப்படிக்கா எல்லாத்தையும் விட்டுருவேன்? இந்த ஊடு மொத்தமும் உனக்காண்டி அழும்போது அதை பாத்துக்கின்னு சும்மா இருக்க சொல்றியா? அது மட்டும் என்னால முடியவே முடியாதுக்கா. அதான் மொத்த ஊடும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு மேட்டரை பண்ணி விட்டேன். நான்தான் தடவையா உன்னை பார்த்ததும் எல்லாரும் ஃபீலிங் விட்டாலும் அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷம் தான் பட்டாங்க. நீயே பார்த்தல. இவ என்ன அந்த பொம்மி கிராபிக்ஸ் கூட நின்று பேசிட்டு இருக்கா? ஒண்ணுமே புரியலையே. நடக்கிற நவராத்திரி போட்டி எல்லாத்துலயும் நீதான் ஜெயிப்ப. அதுக்கு நான் உனக்கு பக்க பலமா இருப்பேன். என்னோட ஆசை உனக்கு பரிபூர்ணமா இருக்கும். நான் வரேன். அத்தை, என்ன யோசிக்கிறீங்க? எல்லாம் அந்த ராணிய பத்தி தான். இந்த வீட்ல நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக பொம்மி மாதிரியே கொலை போட்டி நடத்த போறேன்னு சொல்லியிருக்கா. இவ பொம்மியை விட ரொம்ப கிரிமினலா யோசிக்கிறா. அத்த பொம்மையவே தூக்கியாச்சு, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு. இல்ல தமன்னா, இவன் நம்மள வலையில சிக்க வைக்கிறதுக்காக ஏதோ பெருசா பண்ண போறான்னு தோணிட்டு இருக்க. அந்த கொலுவுல நடக்க போற போட்டிய நமக்கு சாதகமா மாத்திக்கணும். அத்த என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சொல்றேன். மா சூப்பர்மா. இந்த வீட்ல நடக்கிற கொலு போட்டியை வச்சு நாம நினைச்சத சாதிச்சு முடிக்கணுமா? ஆமா அத்த, நீங்க சொல்ற மாதிரியே பக்காவா அந்த ராணியை வச்சு செஞ்சிடலாம். எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். எங்க இருக்கீங்க எல்லாரும்? சீக்கிரம் வாங்க. என்னம்மா தமன்னா, எதுக்காக எல்லாரையும் வர சொன்ன? தாத்தா, நம்ம வீட்ல நடக்கிற கோலி ஃபங்க்ஷன்ல ஏற்பாடு பண்ணிருக்கிற பாட்டு போட்டியில நான் கலந்துக்கல தாத்தா. அது சொல்றதுக்காக தான் நான் உங்க எல்லாரையுமே வர சொன்னேன். என்னம்மா தமனா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? நீ புத்திசாலியா இருப்பேன்னு பார்த்தா இவளுக்கு போய் பயந்துகிட்டு போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மாமா, என் தகுதிக்கு இவ என் கால் தூசிக்கு கூட பெற மாட்டான். நான் முறைய கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டவன். இவ கிட்ட போட்டி போட நான் பயப்படுறேனா? இவ பேசுற அந்த குப்பத்து பாஷைய காது குட்டு கூட கேட்க முடியாது. இவ பாடி நம்ம அதை கேட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கும்? இவள ஜெயிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஆமா, நான் குப்பத்துக்காரி தான். அப்படி சொல்லிக்கிறதுல எனக்கு ஒன்னும் அசிங்கமே கிடையாது. அதான் என்ன ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டல. அப்புறம் என்னத்துக்கோசரம் இப்படி ஜகா வாங்கிட்டு இருக்கிற? நீங்க பாரு தமனா, அவ கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியும்னா அப்புறம் ஏன் போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொல்றேன்? பாட்டி, நான் போட்டியில கலந்துக்கணும்னா நான் எதிர்பார்க்கிற 3 விஷயம் நடக்கணும்.
அப்படின்னா 3 விஷயம். உனக்கு ஆப்பு வைக்க போற விஷயம்தான். ஃபர்ஸ்ட் விஷயம், என்ன நீ அடிச்சதுக்கு என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். என்னத்துக்கோசரம் நான் மன்னிப்பு கேட்கணும்? நீ தப்பு செஞ்ச, நான் அடிச்சேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ மன்னிப்பு கேட்கணும். சரி, நான் கேக்குறேன். என்னம்மா? சாதாரணமா கேட்க கூடாது. என் கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிருத்தமனான்னு கெஞ்சு கேட்கணும். அப்புறம் நீ என்ன அடிச்சல்ல, அதை விட 2 மடங்கு நான் உன்னை அடிப்பேன். அதையும் நீ ஏத்துக்கணும். என்னம்மா தமனா, இந்த நவராத்திரி கொண்டாட்டமே வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். நீ அதை இப்படி பழி வாங்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப தப்புமா. அடி, நான் ஒன்னும் இவள மாதிரி ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டு வந்த பிளாட்ஃபார்ம் கேஸ் கிடையாது. ஐ எம் born with silver spoon. இப்படி ஒரு குப்பத்துக்காரி என்ன அடிச்சு அது என் ஈகோவை தட்டி பார்க்காதா? சரி தமன்னா, நீ சொன்ன மாதிரி 2 மடங்கு என்ன 4 மடங்கு கூட என்ன அடிச்சுக்கோ, சரியா? அப்பால மத்த 2 கண்டிஷனையும் சொல்லு. அம்மா ராணி, என்னம்மா இது? தாத்தா இருங்க தாத்தா, தமன்னா என்னதான் சொல்ல வரான்னு பாத்துருவோம். நீ சொல்லு தமன்னா. இந்த சொத்து முழுக்க ராணி பேர்ல இருக்கிறது எப்பவுமே டேஞ்சர் தான். இவ படிக்க தெரியாத தற்குறி. இவளால சரியான நிர்வாகம் பண்ண முடியாதுங்கறத அந்த இன்சூரன்ஸ் விஷயத்துல நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க. அதனால இந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன்னா இந்த சொத்து முழுசும் என்னோட கண்ட்ரோலுக்கு தான் வரணும். தமன்னா, என்னம்மா இது? அப்பா, தமன்னா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இவகிட்ட சொத்து இருந்துச்சுன்னா எப்ப என்ன பண்ணுவாளோன்னு திக்குன்னு ஒரு டென்ஷனோடயே இருக்கணும். தமன்னா படிச்சவ, புத்திசாலி, நிர்வாகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும்பா. தாத்தா, அந்த ஆள் சொல்றதெல்லாம் சரிதான். எனக்கு தமனா பேர்ல மொத்த சொத்தையும் மாத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த தமனா பேர்ல எழுதாம நீங்க உங்க பேர்ல எழுதிக்கோங்க தாத்தா. ஏன் சித்தார்த்? ஊர் பேர் தெரியாத ஒருத்தி பேர்ல இந்த சொத்தெல்லாமே இருக்கலாம். ஆனா நான் உன்னோட ஃப்ரெண்டு. அதுவும் இல்லாம இந்த வீட்டோட மருமக, என் பேர்ல இந்த சொத்தெல்லாம் இருக்க கூடாதா? ஹே தமன்னா, நாமா தில்லாலங்கடியா இருக்கிற நீ இதுக்கோசரம் தான் இம்மா வேலைய பாக்குறியா? அடி வா. சரி தமன்னா, நான் எழுதி தரேன், போதுமா? அம்மா ராணி, அவசரப்படாதம்மா, யோசிச்சு முடிவெடுமா. ஏய், ஊசு மாதிரி வாய விடாத. அப்புறம் யார் நினைச்சாலும் எதையும் மாத்த முடியாது. தாத்தா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுல்ல? நான் யோசிச்சுதான் தாத்தா முடிவெடுக்கிறேன். தமன்னா, அந்த 3ஆவதையும் சொல்லிரு. அது இன்னும் சிம்பிள் தான். ஒரு வருஷம் நீ இந்த வீட்டை விட்டே வெளியில போயிடணும். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோடையும் இந்த வீட்டு மனுஷங்களோடையும் எந்த ஒரு ஒட்டுறவும் நீ வச்சுக்கவே கூடாது. இதுக்கு ஓகே என்ன சொல்லு, இந்த தாராளமா பாட்டு போட்டியில கலந்துக்கிறேன். ஏய், என்ன நீ புரிஞ்சுதான் பேசுறியா? ஏதோ அடி வாங்கணும்னு சொன்ன, சரி ஆத்திரத்துல சொல்றேன்னு பார்த்தேன். அதுக்கு அப்பால சொத்த கேட்ட, அது கூட பேராசையில கேக்குறேன்னு விட்டேன். இப்போ என்னடா, நான் வாழ்ற வீட்ல இருந்து என்னைய வெளிய தொட்டு பாக்குறியா? இங்க பாரு, இந்த 3 கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டனா நான் போட்டியில கலந்துக்கிறேன். இல்ல நான் என்னோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஏமா தமன்னா, நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? ஆமா தமன்னா, உனக்கு என்ன அவன் மேல இவ்ளோ வன்மம்? அவளும் உன்ன மாதிரி இந்த வீட்டுல வாழ வந்தவதானம்மா. ராணி, இப்படி ஒரு குலு கொண்டாட்டமே வேண்டாமா? பேசாம குலு வச்சு சாமி மட்டும் கும்பிடலாம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ண நானும் உன் பாட்டியும் ஆசைப்பட்டோம். வேணாமா? எதுவுமே வேணாம். இதோட எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆமா ராணி,
அப்பா சொன்ன மாதிரி வெறும் கொலு மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். இவ உன் மேல இருக்கிற கோவத்துலதான் இப்படி எல்லாம் கண்டிஷன் போடுறா. ஆமா மாமா, எல்லாமே இவ மேல இருக்கிற கோவத்துல தான் நான் இப்படி பண்றேன். அதோட இந்த வீட்டு மேல இருக்கிற அக்கறையில நான் சொல்றேன். இவ வந்ததுல இருந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. ஒரு நாளாவது நம்ம எல்லாருமே நிம்மதியா தூங்கிருப்போமா? நல்லா யோசிச்சு பாருங்க. யோ, இதுக்கு நீ என்னையா சொல்ற? என்ன ஏன் கேக்குற? நீ தானே பொம்மி ஹாலோகிராம்ல வர வச்சு நவராத்திரி பத்தி எல்லாம் பேச வச்ச. அப்ப இதையும் நீயே பாத்துக்க. சரி தமன்னா, நான் தோத்துட்டேன்னா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன் கையால அடியும் வாங்கிட்டு உன் பேர்ல சொத்தையும் எழுதி கொடுத்துட்டு கடைசியா இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். சரியா? அம்மா ராணி, இந்த விபரீத விளையாட்டெல்லாம் வேணாமா? இவங்க எல்லாரும் ஏன் வேணும்னு பயப்படுறாங்க தெரியுமா? ஏன்னா நீ தோத்துருவேன்னு அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பாட்டி, இந்த நவராத்திரி கொண்டாட்டத்தையே நான் செய்யணும்னு ஆசைப்பட்டது இந்த வீட்டோட சந்தோஷத்துக்காக தான். நான் எப்படி இதை வேணான்னு சொல்றது? தமன்னா, நான் ரெடி. என்ன ஓவர் கான்ஃபிடென்ட்டா? இல்ல தமன்னா, பொம்மி அக்காவோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே இருக்குங்கிற கான்ஃபிடன்ஸ்ல சொல்றேன். போட்டிக்கு நான் ரெடி. நானும் ரெடி தான். போட்டியில பார்க்கலாம். நல்லது நடந்தா சரி. வாடா சிதம்பரம். என்ன ராணி இப்படி ஆயிப்போச்சு? எக்ஸலென்ட். சொன்னதை கரெக்டா செஞ்சுட்டேன். இது மட்டும் பத்தாதுமா, அந்த ராணியை நாம வெச்சு செய்யணும். அத்தை, அவ எங்க ஒத்துக்காம போயிடுவாளோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த போட்டியில நீ ஜெயிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் நாம பிளான் பண்ண மாதிரி எல்லாம் கரெக்டா நடக்கும். அத்தை, நீங்க கவலையே படாதீங்க. நான் சின்ன வயசுல இருந்தே முறைய சங்கீதம் கத்துக்கிட்டேன். அதனால இந்த போட்டியில நான் தான் ஜெயிப்பேன். அவ தோத்து போய் என்கிட்ட அடி வாங்க தான் போறான். தமன்னா, நீ அறையறதெல்லாம் அவளுக்கு பத்தாது. உன்னை அடிச்சதை நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. மா, என்னோட பங்குக்கு அவளை நானும் 4 அடி அடிச்சுதான் வீட்டை விட்டு வெளியே துரத்தேன். என்னம்மா ராணி, எல்லாருக்கும் முன்னாடி ஒரு வேகத்துல போட்டிக்கு நான் ரெடின்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன பயம் வந்துருச்சா? தனியா எங்களை வந்து பார்த்து போட்டி எல்லாம் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு கெஞ்ச வந்திருக்கியா? இந்த ஜகா வாங்குற வேலையெல்லாம் இந்த ராணியோட ஹிஸ்டரியிலேயே கிடையாது. இந்த ராணி ஒரு முடிவு பண்ணிட்டானா அவ பேச்ச மட்டும் இல்ல, யார் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டான். சரியா விடுங்க. இப்ப நான் இங்க சொல்ல வந்த விஷயமே வேற. மனு, நீ ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில 25 லட்சம் ரூபாவை காட்டி அந்த கம்பெனி ஏமாத்திச்சுன்னு ஒரு மேட்ரு சொன்னல? ஆமா. அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஏன்பா மனோ,
இப்படி ஒரு கம்பெனியே இல்லன்னு சொல்றாங்களே மெய்யாலும் இல்லையே, அப்படி ஒரு கம்பெனி இருந்துச்சு இல்ல? அடே என்னப்பா நீ, நான் தான் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சிட்டேனே இல்லன்னு சொல்றாங்க. ஏய், இப்ப என்ன மனம் இல்லாத கம்பெனியை இருக்கிறதா சொல்லி 25 லட்சம் ரூபாவை ஏமாத்திட்டான்னு சொல்ல வரியா? ஐயோ அத்தை, நானா எதுவும் சொல்லல, டீடைல் சொல்லுது. அதான் உங்களாண்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன், அவ்வளவுதான். ஹே ராணி, நீ பயங்கர கில்லாடி தான். போட்டியில நீ ஜெயிக்க முடியாதுன்னு எங்களை இப்படி கார்னர் பண்றியா? சேச்சே, போட்டி நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இத பத்தி எல்லாரும் முன்னாடியும் வச்சு பேசிக்கலாம், சரியா?